அனைவருக்கும் வணக்கம். சப்கோ சாதன் பிரணாம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் சத்சங் நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி अடைகின்றேன். गोल्ड मेडलिस्ट प्रस्तुति सत्संग कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आपसे प्रार्थना है कि जो कोई भी इस वीडियो को देख रहे हैं सब अपना कमेंट्स दें और सब्सक्राइब करें और अपने दोस्तों में और भाइयों में और रिश्तों में शेयर करें और कमेंट्स में अपना विचार लिखें ताकि मेरे लिए वो एक बूस्ट हो जाएगा. इसलिए आपसे प्रार्थना है कि आप इस पर ध्यान दें और सब्सक्राइब करके हमें सहयोग दें. இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார், கிருஷ்ணர் புகழ் பாடும், பெருமாள் புகழ் பாடும், பெருமாள் திருமொழி, பாகவதம் இதுபோல ஹிந்தி மொழியிலே படைப்பு இருக்கிறதா, இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களையா என்று கேட்டிருக்கிறார் ஒரு நேயர். அவருக்கு அந்த கேள்விக்குரிய பதில்தான் இன்றைய படைப்பு. இன்றைய படைப்பில் அவருடைய கேள்விக்கு விடை வருகிறது. ஹிந்தியிலே எப்படி சங்கம் தமிழிலே முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்வார்களோ அதுபோல 1000 ஆண்டுகள் பழமையான ஹிந்தி இலக்கியத்தை 4 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். ஆதிகால் அல்லது வீரகாத்தா கால், பக்தி கால், ரீதி கால், ஆதுனிக் கால் என்று 4ஆக பிரித்திருக்கிறார்கள். அதில் பக்தி கால் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்திலே, அதாவது 1375 1700 வரைக்குமான காலம் ரீதி கால், பக்தி கால் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு ரீதி கால், ஆதுனிக் கால் வருகிறது. அந்த பக்தி கால் என்ற காலத்திலே 1375க்கு அப்பாற்பட்ட காலத்திலே நம் நாட்டிலே வடநாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரும் ஞானி ஆவார் சூர்தாஸ். சூர்தாஸ் பற்றி சொல்லுகிற பொழுது இந்திய ஒரு சொல்லடை உண்டு. சூர் சூர் துளசி சசி, சூர் சூர் துளசி சசி என்பார்கள். உட்கன கேசவதாஸ் அந்நிய கவி கத்யோ சம ஜஹா தஹா கரை பிரகாஷ் என்பார்கள். சூர்தாஸ் என்பவர் சூரியனை போன்றவர். அதே போல துளசிதாஸ் என்பவர் சந்திரனை போன்றவர். சசி, சூர் சூர் துளசி சசி என்பார்கள். கவியரசர் பாடியிருப்பார், 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் போவதில்லை என்று பாடியிருப்பார். அதுபோல இந்த சூரியனாகிய சூர்தாசனுடைய புகழ் என்றைக்கும் மறவாது. இவர் இந்த புற உலகத்தை நான் என் அகக்கண்ணால் பார்ப்பனே தவிர புறக்கண்ணால் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கண்களை தானே குத்தி தன்னை கூடாக்கிக் கொண்டவர் சூர்தாஸ். அப்படிப்பட்ட மகான் பாகவதம் போன்று கிருஷ்ண பக்திக்கே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த மகான். அந்த மகானுடைய படைப்புகள் ஹிந்தி இலக்கியத்திலே சூர் சாகர் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி பெருமாள் திருமொழியோ பாகவதமோ அப்படியே சூர் சாகரும் மிக சிறந்த ஒரு படைப்பாகும். இது வடநாட்டிலே அனைத்து மக்களாலும் பாடப்படுகின்ற ஒன்றாகும். இது கேய கவிதா என்று சொல்வார்கள், கேய காவியம் என்பார்கள். கேய காவி என்றால் படிப்பதற்கு மட்டுமல்ல, இது பாடுவதற்கும் ஏற்றது என்பதைத்தான் கேய காவி என்பார்கள். இது பாடுவதற்கு ஏற்றது. பாடித்தான் மகான்கள் இறைவனை அடைந்தார்கள். அப்படி
இவருடைய காப்பியங்கள் மக்கள் பாடி பாடித்தான் இன்புறுகிறார்கள். அந்த இன்பத்துக்கு அளவில்லை. அதுதான் மகான்கள் இன்றைக்கு பேரின்பம் என்றார்கள். சிற்றின்பம் அல்ல, பேரின்பம். உண்ணுவது, உறங்குவது, உடுப்பது அனைத்துமே சிற்றின்பம். ஆனால் இறைவனை நினைத்து உருகுவது, அவனை அடைவது பேரின்பம் என்று மக்கள் சொன்னார்கள். அந்த பேரின்ப வாழ்வை அடைய வேண்டுமென்றால் இவருடைய படைப்புகளை சூர் சாகர், கடல் என்று அழைக்கப்படுகின்ற இவருடைய படைப்புகளை நாம் பாடியே அந்த இன்பத்தை அடையலாம். சரி, அப்படி அவர் சொல்கிற பொழுது தன்னுடைய பக்தியை அவர் கிருஷ்ணனுடைய லீலையாகவே வர்ணிக்கிறார். இவருடைய கவிதைகள் பெரும்பாலுமே, படைப்புகள் பெரும்பாலுமே கண்ணனுடைய லீலைகளையே பிரதானமாக கொடுக்கின்றன. கண்ணன் கோகுலத்தை வளர்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து கோகுலத்தில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து என்று பாட்டு வரும். அப்படி கோகுலத்திலே யசோதாவின் மகனாக வளர்கிறார் கண்ணன். அப்பொழுது அவர் செய்கின்ற லீலைகள் மிக அதிகம். நிறைய வருடம் புகார் வருகின்றன. ஆனால் தன்னுடைய பிள்ளை பால் கொண்ட பாசத்தால் அத்தனையும் அவர் மறுக்கிறார். தாய் யசோதா மறுக்கிறார். அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. எல்லாருமே என் மகனை பார்த்து, என் மகனுடைய அழகை பார்த்து, அவருடைய செயலை பார்த்து, அவருடைய செய்கையை பார்த்து, அவருடைய விளையாட்டுகளை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள் என்றே அந்த தாய் நம்பினாள். பெறாவிட்டாலும் கூட பெற்ற தாயை விட மிக அதிகமாக பாசத்தை கொட்டி வளர்த்தவள் யசோதா. அந்த யசோதாவுக்கு மக்களுடைய எந்த ஒரு குறையும் காதில் ஏறவில்லை, அவர் ஏற்கவில்லை. ஒரு நாள் கண்ணன் வீட்டிலே வெண்ணெய் திருடி சாப்பிடுவதை இவரே ஒரு நாள் நேரிலே பார்த்து விடுகிறார். இதுவரைக்கும் பலர் சொல்ல கேட்டிருக்கிற தாய் இப்பொழுது நேரிலேயே பார்த்து விட்டார். பொடியிலே இருக்கின்ற வெண்ணெயை தேடி சாப்பிட்டு கொடுக்கிறார். எடுப்பதை பார்க்கவில்லை, சாப்பிடுவதை பார்க்கிறார். உடனே அதை பிடித்து கொண்டார். அவனை பிடித்து கொண்டார் கண்ணனை. கண்ணா, மக்கள் சொல்வது, கோபியர் சொல்வது மிகவும் சரிதான். நீ வெண்ணெய் திருடி சாப்பிடுகிறாயா என்று அவர் கேட்க, ஆனால் கண்ணன் லீலை அல்லவா, குறும்புக்காரன் அல்லவா, விளையாட்டுக்காரன் அல்லவா, தீராத விளையாட்டு பிள்ளை அல்லவா. அவர் சொல்கிறான், தான் செய்த தவறு இல்லை என்று மறுக்கிறான். நான் திருடவில்லை என்று சொல்லி தன்னுடைய தாயை ஏமாற்றுகிறான். அந்த ஏமாற்றுவதற்காக பல வழிகளிலே லீலை செய்கிறான், விளையாடுகிறான், சொல்கிறான். அவன் சொல்கிறானாமா, சூதாஸ் வாயால் நாம் அதை கேட்போம். அவன் சொல்கிறான், மையா மோரி மை நகி மா கண்ணு காயோ. மீண்டும் சொல்கிறான், சுன்மையா மோரி சுன்மையா மோரி மை நகி மா கண்ணு காயோ. சுன்மையா மோரி மை நகி மா கண்ணு காயோ. இந்த தமிழ் விளக்கம், என்னுடைய அம்மா நன்றாக கேள், நான் வெண்ணெயை சாப்பிடவில்லை. எனக்கு வெண்ணெயை சாப்பிட எங்கே நேரம் இருக்கிறது? போர் பையே கையனுக்கே பீச்சே மோகி மதுபன் பட்டாயோ. போர் பையே கையனுக்கே பாச்சே மோகி மதுபன் பட்டாயோ. அம்மா, என்னை விடியற் காலையிலேயே எழுப்பிவிட்டு பசுக்களின் பின்னாலே அதை மேய்ப்பதற்காக மதுபன் என்ற ஒரு காட்டுக்கு என்னை அனுப்புகிறாய். போர் பையோ கையன் கே பாச்சே மோகி மதுபன் பட்டாயோ. பட்டாயோ என்றால் அனுப்புகிறாய். நீ என்னை
காலை விடுத்த உடனே என்னை பசுக்களுக்கு பின்னாலே அந்த காட்டுக்கு அந்த பசுக்களை மேய்ப்பதற்காக என்னை அனுப்பி வைக்கிறாய். 4 पहर बंसी बट भटकियो, 4 पहर बंसी பட் भटकियो, புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு அதன் துணையோடு நான் 4 ஜாமங்கள் அங்கேயே சுற்றித் திரிகிறேன், வைத்து கொடுத்திருக்கிறேன். 4 பஹர், பஹர் என்பது 3 மணி நேரத்தை குறிக்கும். 4 பஹர் என்பது 3 12 hours. அந்த பகுதி தான் 4 பஹர் என்பார்கள். அப்பொழுது விடிய காலை 5 மணிக்கு அனுப்பினால் 12 hours என்றால் இம்மாலை 5 மணிக்கு. 4 पहर बंसी बट भटकियो, सांझ परे घर आयो, सांझ परे घर आयो. सांझ என்றால் மாலை, மாலை வந்ததுமே வீட்டுக்கு வருகிறேன். 4 पहर बंसी बट भटकियो, सांझ परे घर आयो. நான் 12 மணி நேரம் அங்கேயே சுற்றித் திரிகிறேன் பசுக்களோடு. மாலையானதும் வீட்டுக்கு வருகிறேன். எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது, எனக்கு வெண்ணெயை திருட்டு சாப்பிட எங்கே நேரம் இருக்கிறது, நீயே சொல்லுமா என்கிறார். ஆனால் அதை யசோதா ஏற்கவில்லை. அவனை இன்னும் கோபம் போட்டுகிறாள். குழந்தையை நாங்கள் பார்ப்போம், குழந்தையை கொஞ்சுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நாம் கோபம் போட்டுவோம். அந்த குழந்தை வேண்டுமென்று நாம் தாயை நம்புவார், தந்தையை நம்புவார், கோபம் போட்டார். அப்படி கோபம் போட்டுகின்ற பொழுது கோபத்தால் அந்த முகம் சிவப்பும். சிவக்கின்ற அழகை பார்ப்பதற்காகவே பெரியோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு கோபத்தை மூட்டுவார்கள். அப்படி கோபம் மூட்டுவதற்காக என்றால் அவர்களுடைய கோபத்தினால் சிவந்த அந்த அழகை பார்ப்பதற்காகத்தான். ஆக அந்த நம்பிக்கொள்கிறாள். ஆனால் நம்பாது போல் நடிக்கிறாள் யசோதா. அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ கண்டிப்பாக வெண்ணெய் திட்டி சாப்பிட்டு தான் இருக்கிறாய். அதுக்கு உடனே அடுத்த விவாதம் வைக்கிறான் கண்ணன். மை பாலக் பகியன் கோ சோட்டோ, மை பாலக் பகியன் கோ சோட்டோ. அம்மா உரி மேலே இருக்கு, உரி மேலே தொங்கு கொண்டிருக்கிற மேலே. நானும் சின்ன பையன். மை பாலக், நான் சின்ன பையன், பாலகன். பகியன் கோ சோட்டோ, என் கை கால் சிறியவை, சின்ன கை சின்ன கால், என் கை சின்ன கை. சீச்சோ கேகி விதி பாயோ, நான் எப்படி உரியை நான் அடைவேன், நான் எப்படி உரி எட்டுவேன். இவர் செய்க வேறு. அவருடைய நண்பர்களை ஒருத்தராக குறிய வைத்து அதை படியாக்கி வேலையை திருடுறோம், அது வேறு. ஆனால் நான் சின்ன பையன், எனக்கு கரங்கள் மிக சிறியவை, அது உயர்த்து நிற்கிறது, உயர்த்து நிற்கிறது. நான் எப்படி அதை தொடுவேன், எப்படி அதை வெண்ணெய் எடுப்பேன், எப்படி சாப்பிடுவேன் என்கிறாள். மை பாலக் பகியன் கோ சோட்டோ, சீக்கோ என்றால் உரி, கேஹி விதி பாயோ, கிஸ் பிரகார் பாவும், எப்படி அந்த உரியை அடைவேன் எடுப்பேன். நீ வீணாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். என் கூட வருகின்ற இந்த மாட்டுக்கார பயல்கள் எனக்கு எதிரிகள், எனக்கு எதிரிகள். அவர்கள் என்னுடைய புகழை கெடுப்பதற்காக உன்னிடம் கோல் மூட்டுகிறார்கள். ஏ குவாலபால் சப் பயிர் பரேகே, இந்த மாட்டுக்கார பையங்கள் எல்லோரும் எனக்கு எதிரிகள், என் மீது குற்றம் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் திருடுகிறாள், இவர்கள் வெண்ணெய் திருடுகிறாள். அது கொண்டு பர்பஸ் முக்கு லப்டாயோ, என்ன பலாத்காரமாக வலுக்கட்டாயமாக என்னுடைய வாயிலை திணிக்கிறாள். பர்பஸ் முக்கு லப்டாயோ, என் வாயிலே அவர்கள் பலவந்தமாக திணிக்கிறார்கள் வெண்ணையை. நான் சாப்பிடாமல் என்ன செய்வது? நீ என்னை நீ குற்றம் செய்கிறாயே என்கிறார். ஆனால் அதற்கும் மறுக்கவில்லை, ஏற்கவில்லை யசோதா. உடனே அவர் சொல்கிறாள், தூ ஜனனி மன் கி அத்தி போரி அப்படின்னு சொல்கிறான். அம்மா ரொம்ப அப்பாவி அம்மா, நீ மன் கி அத்தி போரி, மனதால் அதிக கள்ளம் கவனம் இல்லாதவள், சூதுவாது அறியாதவள் அம்மா நீ. ஏம்மா தூ மன் கி அத்தி போரி, மனதால் மிகவும்
அப்பாவியானவள், கள்ளம் கடும் இல்லாதவள், சூதுவாக தெரியாதவள், இன்கை கையை பத்தியாயோ. இவர்கள் சொல்வதை நீ நம்புகிறாயா? நம்பிக்கிறாயே? நீ கள்ளம் கபடம் தெரியாதவள், ஆகவே இவர்கள் சொல்வதை நீ நம்புகிறாயா? இவர்கள் எனக்கு எதிரிகள், அப்படித்தான் சொல்வார்கள் என்கிறான். அப்பொழுதும் அந்த யசோதாமா ஏற்றுக்கொள்ளவில்லை. இவனுக்கு கோபம் வந்துவிட்டது. கண்ணனுக்கு சொல்லி பார்த்தான், கோபம் இல்லை. உடனே கோபத்தால் சொல்கிறான். குழந்தை சொல்வார்களே, ஒரு பொருளை கேட்பார்கள், அதை வாங்கி குடிப்பார்கள், சினிமாவுக்கு போகலாம் என்பார்கள். நாங்கள் மறுத்து விடுவோம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம். உடனே சரிதா எடுத்துக்கோ, எல்லாம் வேண்டாம், நான் மீறி அந்த பொருளை வாங்கிடுவோம். உடனே அவ்வளோ அப்படித்தான் என்னை நீ எடுத்துக்கணுமா, எனக்கு தேவையில்லை என்று அதை உதறுவார்கள் குழந்தைகள். அப்படி இவன் சொல்கிறான், அம்மா மையா ஜிய தேரே கச்சு பேது உபஜிய ஹே. அம்மாம்மா, மனதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? தேரே ஜான் பராயா ஜாயோ, ஜான் பராயா ஜாயோ. நான் உன் குழந்தை அல்ல, உன் வயிற்றிலே பிறந்த குழந்தை அல்ல, என் தாய் வேறு. நீ என்னுடைய வளர்ப்புத்தாய் தானே, அதான் நம்ப மறுக்கிறாய். உன் பிள்ளையாக இருந்தால் நீ நம்புவாய் இல்லவா? நீ எனக்கு வளர்ப்புத்தாய், மாற்றாந்தாய் இல்லவா? ஆகையால் தான் நீ என்னை மதிக்க மறுக்கிறாய், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாய். உன்னிடத்துல அதை வேற்றுமை தெரிகிறது. என்னுடைய குழந்தை அடுத்த குழந்தை என்னை வேற்றுமை தெரிகிறது, ஒரு பேச்சிலே தெரிகிறது. அதனால் தான் நீ இப்படி செய்கிறாய் என்று சொல்கிறான். ஜிய தேரே கச்சு பேத் உபஜியே ஜானி பராயா ஜானோ. அடுத்தவர் பெற்ற பிள்ளை என்று அறிந்ததால் நீ வேற்றுமையை காட்டுகிறாய். உன்னுடைய பிள்ளையை அதை காட்டுவாயா? உடனே ஏலோ அப்படி லக்டி காமரியா, இந்தா தூக்கிப்போ, நீ உன்னுடைய தடி இருந்தால் எடுத்துக்கோ, நீ போட்ட கம்பெனி இருந்தால் எடுத்துக்கோ என்றால் விடிய காலம் கொடுத்து போவான், கம்பெனி போட்டுட்டு போவான். ஏலே அப்படி லக்குட்டி காமரியா, மாடு விற்பிற்கான தடியை இந்தா எடுத்துக்கோ. லக்குட்டி என்றால் தடி. ஏலே அப்படி லக்குட்டி காமரியா, இந்த தடியை எடுத்துக்கோ, இந்த கம்பெனி எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம், நான் இங்கே தான் போகிறேன். போதி நாச்சு நச்சாய, ரொம்ப நீ நாட்டு பாட்டி பழக்கிறிய, நான் உன் பையன் இல்லை, இதெல்லாம் நாட்டி பழக்கிற, வேண்டாம், நான் இங்கே தான் போகிறேன். போதி நாச்சு நச்சாயோ, நீ ரொம்ப பாட்டி பழக்கிறியே என்று அவன் கோபத்தால் சொல்ல அந்த சிவந்த முகத்தை, அழகான முகத்தை பார்த்து 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 அந்த தாய் ஆனந்தம் அடைகிறாள். உடனே அதை பார்த்து அவனை பார்த்து விகசி யசோதா லே ஒரு கட்டு லகாயோ, அவனை ஆனந்தம் அடைந்தாள் கண்ணன். அவன் பேசுகின்ற அதை பேச்சு பார்த்து, பேசும்போது அவன் முகம் சிவக்கின்ற அழகை பார்த்து ஆனந்தம் அடைந்த யசோதா அவனை எடுத்து ஆற தழுவி உச்சி மோந்து முத்தமிடுகிறாள். சூர்தாஸ் தம் விகசி யசோதா லே ஒரு கட்டு லகாயோ, அவளை எடுத்து அப்படியே தன்னுடைய கழுத்தோடு கட்டிக்கொண்டு மார்போடு அடைத்து கொண்டு அவனை கண்ணனை கொஞ்சி மகிழ்கிறாள் என்று சூர்தாஸ் சொல்கிறார். சூர்தாஸ் விகசி யசோதா லே ஒரு கட்டு லகாயோ, கழுத்திலே கட்டி கொண்டாள். அவரை அப்படியே கட்டி அழைத்து கொண்டு கொஞ்சினாள் என்று சூர்தாஸ் இங்கே கிருஷ்ணனுடைய பாகவத்தை போன்று மிக அழகாக சொல்கிறார். நான் அந்த பாடலை மறுபடியும் பாடுகின்றேன். மையா மோரி மை நகி மா கண்ணு காயோ, மையா மோரி மை நகி மா கண்ணு காயோ, போர் பயே கையன் கே பாச்சே, போர் பயே கையன் கே பாச்சே, मोही मधुबन पटायो, मोही मधुबन पटायो, चार पहर बंसी गट भटकियो, चार पहर बंसी गट भटकियो, सांझ परे घर आयो, चार पहर बंसी बट भटकियो, सांझ परे घर आयो। मैं बालक बहियन को छोटो, मैं बालक बहियन को छोटो, छीको के ही विधि पावो, तू जननी मन की अति बोरी, इनके कहे पतियायो। ये ग्वाल बाल सब बैर परे हैं,
बरबस मुख लपटायो, बरबस मुख लपटायो, तू जननी मन की अति बोरी, इनके कहे पति आयो. நீ அப்பாவி அம்மா, இந்த பசங்க சொல்ல நீ கேட்டுக்கிறாயே मैया जिया तेरे कछु भेद उपजी है, जान पराये जायो. ये ले अपनी लकुटी कामरिया, बहुत ही नाच नचायो. सूदास तब विगसी यशोदा, வே ஒரு கட்டு லகாயோ. இப்படி அந்த வாக்குவாதம் நடக்கிறது. நடந்து முடிந்த பிறகு இருவரும் ராசியாகிறார்கள். அம்மா அவனை கொஞ்சி விட்டாள், தன்னுடைய கோபத்தை விட்டு விட்டாள். இனி அவள் இருவருமே ஒற்றுமை ஆகிவிட்டாள். ஆகிவிட்ட பிறகு அவன் சொல்கிறான், மடியிலே படுத்து கொண்டான், தன் தாயை முத்தமிடுகிறான், கொஞ்சுகிறான். அப்போ சொல்கிறான், சுன்மையா மோரி. முதல் லைன் தெரியுமா? சுன்மையா மோரி. அம்மா கேளுமா, சுன்மையா மோரி, மை நஹி மாखन खायो. நான் வெண்ணெய் சாப்பிடல அப்படின்னு சொல்ல பாரு. மை நஹி மாखन खायो, நான் வெண்ணெயை சாப்பிடல என்று பலமுறை சொன்னான். இப்போ சொல்கிறாங்க, சமாதானம் ஆன பிறகு அவன் சொல்கிறான், சுன்மையா மோரி. அம்மா கேளுமா, மை நேஹி மாखन खायो. அந்த வரிகள் பாருங்கள், இப்படி வார்த்தையை வளைக்கிறா பாருங்கள் சூர்தாஸ். மை நேஹி மாखन खायो, மை நஹி மாखन खायो என்றால் நான் வெண்ணெயை சாப்பிடலை. மை நேஹி மாखन खायो என்றால் நான் தான் வெண்ணெய் சாப்பிட்டேன் என்றால் அம்மா கொஞ்சி விட்டாள், குற்றத்தை அவள் மன்னித்து விட்டாள். எனவே அவள் ஒப்புக்கொள்கிறான், நான் தான் அம்மா சாப்பிட்டேன். ஆமாம் அம்மா நான் தான் சாப்பிட்டேன். குற்றத்தை ஒப்புக்கொள்ள குழந்தைகளுடைய இயல்பது. மை நேஹி மாखन खायो. சொல் விளையாட்டு பாருங்கள். மை நஹி மாखन खायो என்ற வார்த்தை மை நேஹி மாखन खायो, நான் தான் வெண்ணெய் சாப்பிட்டேன் என்ற அந்த வார்த்தையை மிக அழகாக மாற்றி காட்டினான். இன்னும் மகிழ்ச்சி அடைந்தாள் யசோதா. அந்த யசோதா அவ்வளவு அன்பு காட்டி அந்த பிள்ளை வளர்க்கிறாள். அந்த அன்பை குறித்து தமிழில் ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை கேட்கும்போது எனக்கு மெய் மறந்து போகிறது. அந்த பாடல் யசோதாவை பார்த்து பாடுகிறார் அந்த பாடகி. தமிழில் அந்த பாடல் இருக்கிறது, நீங்களாம் கேட்டுக்கலாம். என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை என்றால் பரபிரம்மனே உன்னை பார்த்து அம்மா என்று அழைக்கின்ற அந்த புண்ணியம் யாருக்காவது கிடைக்குமா? உனக்கு வந்திருக்கிறது. மீண்டும் அந்த பாட்டில் வருகிறது, பிரமனும் இல்றனும் மனதில் பொறாமை கொண்டு, பிரமனும் இல்றனும் மனதில் பொறாமை கொள்ள, கை கட்டி வாய்ப்பத்தி பணிய வைத்தாய் கண்ணனை, கை கட்டி வாய்ப்பத்தி பணிய வைத்தாய் கண்ணம்மா, என்ன தவம் செய்தனை யசோதா. இங்கனே எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க நல்ல தவம் செய்தனை யசோதா. பரமனும் இல்றனும் பிரமனும் இல்றனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரமனும் இல்றனும் மனதில் பொறாமை கொள்ள, உரலில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தாய்
கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தாய். தாயே என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. யசோதா அந்த யசோதா என்ற பாடலை, அந்த யசோதாவை அவ்வளவு என்ன தவம் செய்தாயோ என்று அந்த மகான் பாடிய அந்த பாடல் பாகவத்தை விட மிக அழகான பாடலாகும். இது போன்ற நிறைய பாடல்கள் கண்ணன் லீலையை பற்றி, தத்துவ பாடல்களை பற்றி பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் சூர்தாஸ் அவர்கள். அந்த சூர்தாசருடைய பெருமையை நாம் பாடுவோம், கேட்போம், ஆனந்தம் அடைவோம், அவர் புகழ் பாடுவோம் என்று சொல்லி நானே ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் கா. சுந்தரராஜன். धन्यवाद. जय हिंद.